அணு ஆயுதங்களை விட ஆபத்தான ஒரு விஷயமா ஒன்று இருக்கும்னா அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அப்படிங்கிறத உலகத்தோட நம்பர் 1 பணக்காரரும் டெக்னாலஜியில் புதுசாக நிறைய இன்னோவேஷன் கண்டுபிடிச்சு ரியல் லைஃப் அயன்மேனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எலன் மஸ்க் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ஆரம்பத்தில் பல நாடுகள் இந்த ஏஐ மேலே கவனம் செலுத்தாமல் இருந்த நிலையில் இந்தியா உட்பட பல நாடுகள் ஏஐக்குன்னு தனியாக நிதி ஒதுக்கி முக்கியமான பல துறைகளில் ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதுக்கு ஆர்வம் காட்டிட்டு வராங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஒரு நாடு எந்த அளவுக்கு கற்று வச்சிருக்கிறாங்களோ, அதில் எந்த அளவுக்கு அப்டேட் ஆகி இருக்கிறாங்களோ, எதிர்காலத்தில் அவங்க தான் வளர்ந்த நாடுகளாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான கூற்றும் இருக்குது. ஒரு நாட்டோட வளர்ச்சியே தீர்மானிக்கிற அளவுக்கு அவ்வளவு முக்கியமானதான் இந்த ஏஐ அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக நடந்த ChatGPT vs DeepSeek இந்த இஷ்யூவை சொல்லலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாலே உலக மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது ChatGPT மட்டும்தான். அது இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கு பல $1 மில்லியன் செலவு பண்ணி அதை கண்டுபிடிச்சாங்க. ஏஐனாலே இனி நம்ம தான் அப்படிங்கிற நிலையை உருவாக்குனாங்க. ChatGPT மாதிரியே நிறைய ஏஐக்கள் வந்தாலுமே கூட அவங்களாலையும் ChatGPTயோட உதவி இல்லாமல் இயங்க முடியாத ஒரு சூழலுங்கிறது இருந்துச்சு. இப்போ தான் சைனாலேருந்து DeepSeek அப்படிங்கிற ஒரு ஏஐ ப்ராடக்ட் வர அதை பற்றி கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷமே உலக மக்கள் எல்லாமே அதை பயன்படுத்தி பார்த்துட்டு ChatGPTயை விட இது ரொம்பவே பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்ல ஒரு சில நாட்களுக்குள்ளேயே அமெரிக்காவுக்கு $1 ட்ரில்லியன் லாஸ் ஆயிருக்கு. இந்த உலகத்திலேயே வலிமைமிக்க நாடுகளில் அமெரிக்காவும் ஒன்று. 2 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு ஏஐ செயலி அமெரிக்காவோட எக்கனாமியை ஆட்டம் காண வச்சிருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட இந்த செயலியை பற்றி பேசியிருக்கிறாரு. இந்த ஏஐன்னு வந்துட்டா அதில் நிறைய பேர் நெகட்டிவான கருத்துக்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏஐ நிறைய பேரோட வேலையை ரீப்ளேஸ் பண்ணிடும், எதிர்காலத்தில் மனிதர்களுக்கு வேலையே இல்லாமல் போயிடும், அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் சொல்லப்பட்டுட்டு வருது. ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நல்லது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்திக்கணும், கெட்டது எவ்வளவு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் இந்த உலகம் போகிற போக்கில் நம்மளும் போக முடியும். சொல்லப்போனால் இந்த ஏஐயால் நிறைய பேர் வேலையை இழப்பாங்களான்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இழப்பாங்க. ஆனால் எல்லாரும் இழக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சில பேரோட வேலைகளை இந்த ஏஐ கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணும். ஆனால் வேலை இழந்த அந்த நபர்களுக்கு எல்லாத்துக்குமே வேற ஒரு புதிய வாய்ப்புகள் கூட கிடைக்கலாம். இன்டர்நெட் முதல்ல வந்தப்போ நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயமும் இதே தான். இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வேலை வாய்ப்பை இழக்கக்கூடும்னு சொன்னாங்க. ஆனால் புதுசாக வந்து இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தின அமேசான் ஓனர், ஃபேஸ்புக் ஓனர்லாம் தான் இன்னைக்கு உலக அளவில் மிகப்பெரிய பணக்காரங்களாக இருக்கிறாங்க. புதுசாக வந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டு அதில் என்னென்ன பிஸ்னஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி தேடி அதை முறையாக பயன்படுத்தும் போது 100ல் ஒரு ஆளாக இருப்போம். ஸோ நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்படிதான் ஏஐ பற்றி இளையராஜா சமீபத்தில் சொன்னது என்னன்னா, நிறைய பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தங்களோட வேலையை பறிச்சிரும்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கிறாங்க. என்னைக்கும் மிஷினால் மனுஷனை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. இப்படி உட்காந்து புலம்புறதுக்கு பதிலாக ஏஐயோட மனுஷங்க போட்டி போடணும், நான் ஏஐயோட போட்டி போட போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு. இதை கேட்ட நிறைய பேர் அவர் சொல்றது சரிதான். ஒரு மனுஷனுக்கும் ஒரு திறமைங்கிறது இருக்கும். ஆனால் ஏஐயை பொறுத்தவரை அது நம்மக்கிட்ட இருந்து தான் எல்லா விஷயத்தையுமே கற்றுக்குது. நம்ம கொடுக்குற டேட்டாவில் இருந்து தான் அதனால் அப்டேட்டே ஆக முடியுது. அப்படி இருக்கும்போது ஏஐ வளர்கிறதுக்கு காரணமாக மனுஷங்க இருக்கிற பட்சத்தில் அதை கற்றுக்கிறதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் நம்மளால் முடியும். எது எப்படியோ இந்த DeepSeek வந்ததுக்கப்புறமா ஏஐங்கிறது இன்னும் 5-6 வருஷங்களில் அதீத வளர்ச்சியை தொடும் அப்படிங்கிற மாதிரியான கூற்றம் சொல்லப்பட்டுட்டு வருது. அதனால் எந்த அளவுக்கு ஏஐ பற்றி அதிகமாக கற்றுக்க முடியுதோ, தெரிஞ்சுக்க முடியுதோ, அந்த அளவுக்கு நம்மளோட கெரியரை ஸ்ட்ராங்காக நம்மளால் பில்ட் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.